நம்மளுக்கு என்னென்ன ஹாபீஸ்லாம் இருந்தால் நம்ம கரியர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஹாபீஸ் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஜாப்ஸ். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் எக்ஸ்பர்ட் ஜாப்ஸில் வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வர போகிறோம். அது வந்து ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் லிங்க்டின் மாதிரி வந்து உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி நீங்கள் யாருக்கு வந்து ஜாப் சப்மிட் பண்ண போகிறீங்களோ ரெஸ்யூமேவை இது ஒரு ரெஸ்யூமேவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வெயிட் ஃபார் இட். அண்ட் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வருது. மீன் டைம் வந்து எக்ஸ்பர்ட் அகாடமியில் இருக்கிற கோர்சஸ் செக் பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருந்தால் வந்து நம்ம ஒரு வேலைக்கு வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே வந்து நீங்கள் சும்மா யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு டெக் வீடியோஸ் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா, ட்ரஸ்ட் மீ கைஸ், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த கம்பெனி போனாலும் சரி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த கம்பெனிஸ் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன டெக் இன்ஃப்ளூயன்சர், எனக்கு இந்தமாரி வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட தெரியும், அழகாக ஒரு ட்ரைனிங் வீடியோ பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்பவே வேல்யூ ஆடட் கேண்டிடேட்டான ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்தமாரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கீப் கோயிங். அந்த விஷயத்தை பெட்டராக பண்ணுங்கள். நிறைய டூல்ஸ் கற்றுக்கோங்க. Adobe Premiere Pro, Camtasia அதுமாரி டூல்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் சும்மா ஆமேச்சூரிஷாக இல்லாமல் ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டூல்ஸ் ஏதாவது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கெட்சப் அந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் தெரியும் அப்படின்னா அந்த டூலை நீங்கள் வந்து டேரெக்டாக ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. பட் உங்களோட ஜாப் நீங்கள் போகிறப்ப வந்து அந்த ஜாப்ஸில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு இடத்துல வரும். விஷுவலைசேஷன், மாண்டேஜஸ் மாரி க்ரியேட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஐடியாக இருங்க, எதாக இருந்தாருங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரைகிற ஹேபிட் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ண ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹாபீஸ் வந்து அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வரைகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஒயிட் போர்டில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறப்ப நம்ம அழகாக எழுதுகிறப்ப அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறப்ப அவங்க ரசித்து அதை பார்க்குறாங்க, கேட்குறாங்கன்றது வந்து இட் மோட்டிவேட்ஸ் அஸ். அது வந்து நீங்கள் ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கராக ஆகிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கில் செட்னு சொல்லுவோம். உங்களோட வரைகிற ஸ்கில் செட்டை வந்து அவங்க பார்த்துட்டு உங்களை ப்ரெசன்டேஷன் பண்ண அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கம்பெனியில் ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து இட் இஸ் எ க்ரோத் ஃபேக்டர். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஹேபிட் வந்து இட்ஸ் எ வேல்யூபிளான ஒரு ஹேபிட். அது நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லா வரைகிறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பேஷன்ஸ். நம்மளுக்கு நிறைய பேருக்கு எதனால் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெட்டு போகும் இல்லை நம்ம பேருக்கு எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை இல்லாமல் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது. ஒருத்தவங்க ஒரு சொன்னால் உடனே நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும், நம்மளுக்கு உடனே கோவம் வரும் அப்படின்றது. இந்த பொறுமையை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் பிகாஸ் நீங்கள் வந்து போய் உட்காந்து தியானம் பண்ணி அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஃபேக்கு. முக்கால்வாசி வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண வந்து அந்த பொறுமைன்றது வந்து நம்மளுக்குள்ளாரே வந்துடும். ஸோ அதில் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராயிங்காக இருக்கட்டும், ஸ்கல்ப்டிங்காக இருக்கட்டும், அண்ட் பெயிண்டிங் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, அண்ட் இந்தமாரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த பொறுமையை கொடுத்தா தான் அந்த வேலையை அச்சீவ் பண்ண முடியும், கிரேட்னஸ் அப்படின்றத நம்ம அதை உணர்த்துறது வந்து அந்த டாஸ்க்காக இருக்கும். நீங்கள் வரைகிறது வந்து நீங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இன்னொன்று வரையலாம். அது பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து வரைகிறப்ப நீங்கள் அதை அவ்வளோ ரசிப்பீங்க. அதை நிறைய பேர்கிட்ட போய் காட்டுவீங்க, வா எவ்வளோ சூப்பராக நான் வரைஞ்சிருக்கேன் பாரு அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அந்த விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெருமை தெரியும், உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஸ்கில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஸ்கில்லை உடம்படைஞ்சு 5 மணி நேரம் உட்காந்து செய்கிறதுக்கான பொறுமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலி பிக்கஸ்ட் ஸ்கில். ஏன்னா சில பேருக்கு நல்லா வரைய தெரியும், ஆனால் அந்த உட்காந்து வரைகிற பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கில் எப்படி அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்தமாரி ஏதாவது ஒரு ஹாபி உங்களுக்கு வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல வந்து வேலையில் வந்து நீங்கள் பார்க்குற ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி ஒருத்தர் CEO ஆனார், சுந்தர் பிச்சை, இந்தமாதிரி பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாத்த விட எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் பொறுமை. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டீம் பிளேயராக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். நம்ம வந்து காலேஜஸ், ஸ்கூல்ஸில் சில பேர்லாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் மட்டும் படித்து பாஸ் ஆகணும், தான் மட்டும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி செல்ஃபிஷாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ போய் அவங்கள போய் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கிலி இஃப் தே ஹேவ் அ ஜாப், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தாங்கன்னா அதோடு இருப்பாங்க. பட் அதை தாண்டி வந்து ஒரு டீமாக எக்ஸல் ஆகிற இடத்துல வந்து தே கேனாட் சர்வைவ். ஸோ அப்போ டீமாக எக்ஸல் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் சர்வை பண்ணி நல்லா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவர் வந்து ஒரு ஆளால் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து யூ ஆர் லைக் கலெக்டிவான ஒரு இன்டெலிஜென்ஸில் இருப்பீங்க, கலெக்டிவான மேன் பவர் ஸ்ட்ரென்த்தில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் எப்போவுமே ரெப்ரசென்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு ஆளாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு 10 பேர் டீம்னா 10 பேர் டீமும் உங்கள் கூடயே நிற்கும்.
ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து சாதாரணமாக இன்னொருத்தரால் வந்து பீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹாபி வந்து இந்த டீம் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சாக்கராக இருக்கட்டும், எதெல்லாம் வந்து ஒரு டீமாக சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறாங்களோ அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. ஒரு கம்ப்யூட்டர் கேமாக கூட இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து ஒரு டீமோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து சராசரியாக எவ்ரிடே வந்து உங்களுக்கு தெரியும். டீமை விட்டு கொடுக்கக்கூடாது, டீமுக்காக நான் சாகிறது ரெடியாக இருக்கேன் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு கேமில் இன்றைக்கி சும்மா விளையாடுவீங்க. பட் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனதுக்கப்புறமும் டீம்னதுக்கப்புறம் நீங்கள் அப்படி தான் கேம் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து இட் மை பி லைக் ஒரு சின்னதாக ஒரு கேம் ஹாபியில் உங்களுக்கு கிடைக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் அது லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து யூ பிகம் அ வெரி குட் டீம் பிளேயர். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ். நான் வந்து நிறைய இந்த மைனிங் சைட்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த மைனிங் சைட்ஸ்லாம் போகிறப்ப ரொம்ப ரிமோட்டாக இருக்கும், சாப்பாடு சரியாக இருக்காது, தூங்குற இடம் நல்லா இருக்காது, ஏசி, ஏர் கண்டிஷன், ஹீட்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஃபேன் கூட சரியாக ஓடாது, கொசுக்கடி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் இந்த பிரச்சனையிலையும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது, அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்த சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தமாரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறப்ப தான். நம்மளுக்கு வந்து சாப்பாடு சூடாக இல்லையா, அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடம், இந்த இடத்துல இந்த சாப்பாடு தான் இருக்குன்னா அந்த சாப்பாடு அக்செப்ட் பண்ணிக்கிறது, இவ்வளோ தான் சாப்பாடு இருக்குன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. தூங்குற இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண தான் பார்க்குறோமே தவிர அங்கே உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது சால்வ் ஆகாது. தெரிஞ்சும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் வீட்டில் அதே தான் பண்ணுவீங்க. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து க்ரூமிங் ஹேபிட்ஸ் கைஸ். இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் சரி, பர்சனலாக வந்து இவர் வந்து டியோட்ரண்ட்டே போட மாட்டார்ப்பா, இவர் வந்து கையில் நகத்தெல்லாம் வெட்ட மாட்டார், நகம் கடிப்பார், துப்பிட்டே இருப்பார், மூக்கில் கை வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உங்களை வந்து நீங்கள் எவ்வளோ தான் திறமைசாலி, நிஜமாலுமே உலகத்திலே புத்திசாலியாக கூட இருப்பீங்க. பட் இந்தமாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை வந்து கொடுக்காம உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிமட்ட லெவலில் யோசிச்சுருவாங்க. ஸோ இவனுக்கு என்ன கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸே இல்லை, எப்படி இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோவம் வந்து இதிலே நின்றும். இதை தாண்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அதை தாண்டினா தானே முடியும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம வளர்கிறப்பே வந்து இந்த நகத்தை கடிக்கிறப்பே வந்து தப்புன்னு சொல்லாமல் விட்ருப்பாங்க பேரண்ட்ஸு. அண்ட் அதேமாரி நகம் வெட்டாமல் விட்றது, தலையை ஒழுங்காக சீவாமல் இருக்கிறது, தலையை ஒழுங்காக முடி வெட்டாமல் இருக்கிறது, தலை குளிக்காமல் இருக்கிறது, உடம்பை க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறது, ட்ரிம் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் உங்கள் பக்கத்தில் உட்காரவங்களுக்கு எரிச்சல் கொடுக்குறது இந்த விஷயந்தான். பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு இமீடியட்டாக எந்த ஒரு பெரிய எஃபெக்ட்டும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் சிமிலர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தமாரி விஷயத்துலலாம் வந்து நீங்கள் டியோரண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இந்தமாரி விஷயத்துலலாம் அவங்கள வந்து மூஞ்சி சுளிக்காமல் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் அ வெரி பிக் திங். இதுவும் ஒரு ஹேபிட் தான். இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் சைல்டுஹுட்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வீட்டில் கொடுக்கல அப்படின்னா, இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமா வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு எஸ்பெஷலி வந்து நிறைய வர ஹேட்டில் வந்து முக்கால்வாசி பேர் சொல்கிறது என்னென்னா அவங்க குளிக்கிறது இல்லை, டியோரண்ட் போடுறது இல்லை, சுத்தமாக இருக்கிறது இல்லை, ஸ்மெல்லியாக இருக்கிறாங்க இப்படின்ற ஒரு விஷயம் தான். இது வந்து இதில் ஆரம்பித்து அடுத்தது சாப்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தில் போகிறப்ப நம்ம சாப்பிட்றது நம்மளோட நியூட்ரிஷனுக்காக தான். சரி, டேஸ்ட்டுக்காக கூட சாப்பிடுங்க. பட் அதை தாண்டி வந்து இன்னொருத்தங்களை அந்த சாப்பாடு அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, அவங்க சாப்பாடு நம்ம வந்து ஒப்பீனியேட்டாக பார்க்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் இப்போ கார்லிக் சாப்பிட்றீங்க அப்படின்னா மவுத் ரெஃப்ரெஷனர் போடுங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கலாம் கார்லிக் நல்லது, நான் சாப்பிடுவேன், நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள். பட் நீங்கள் அவங்க கிட்டக்க போய் பேசுகிறப்ப அந்த கார்லிக் ஸ்மெல் வந்து ரொம்ப காடியாக இருக்கும். அதை வந்து பக்கத்தில் உட்காந்துவங்களும் யாருக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கார்லிக் சாப்பிட்றீங்களா, மவுத்தில் ரெஃப்ரெஷ்னர் போடுங்க. ஒரு டியோரண்ட் எப்படி போடுறீங்களோ அதுமாரி மவுத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, பேக்கில் வச்சுக்கோங்க, எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையாவது நீங்கள் போய் பேச போகிறீங்களா, ஒரு மீட்டிங் ரன் பண்ண போகிறீங்களா, அப்போ டியோரண்ட் போடுறதா இருக்கட்டும், ஒரு மவுத் ரெஃப்ரெஷ்னர் போடுறதா இருக்கட்டும், இந்த பேசிக் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போஷாக வச்சுக்கணும், நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. மற்றவங்கள வந்து நம்ம அக்கறைப்படுற ஒரு விஷயம். சரி, நம்மளால் அவங்களுக்கு அதுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாமே வந்து இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் செஞ்சாலே அவங்க வந்து உங்களை இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் அவங்கள வந்து வெறுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே அங்கே கிடையாது. ஸோ அப்போ அடுத்தது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கீங்க அப்படின்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுல வந்து நீங்கள் எப்படி மெனக்கிடுறீங்களோ அந்தமாரி அவங்களுமே உங்களை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுமாரி சின்ன சின்ன ஹேபிட் கைஸ், இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களோட கரியர் லைஃப்பை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். We'll see again another video guys, and thank you so much and cheers.